Dear students, now we are going to see that chapter 2 basic algebra exercise 2.3 and examples. Now example 2.6. Our monthly electricity bill contains a basic charge that is independent of units consumed and a charge that depends on the units consumed. Let us say electricity board charges rupees 110 as basic charge and charges rupees 4 for each unit we use. If a person wants to keep his electricity bill below rupees 250, then what should be his electricity usage? அதாவது எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு தெரியுங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் கண்டைன்ஸ் ஏ பேசிக் சார்ஜ். இப்போ நம்ம மந்த்லி வந்து ஒவ்வொரு மாதமும் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பேசிக் சார்ஜ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா that is independent of units consumed and a charge that depends on the units consumed. Let us say electricity board charges rupees 110 as basic charge. ஸோ இப்போ இதில் அந்த பேசிக் சார்ஜ் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா rupees 110. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பர்டிகுலர் யூனிட்டுக்கு வந்து பேசிக் சார்ஜ் அவங்க வச்சுருப்பாங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ பேசிக் சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 110 rupees கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4 rupees. ஸோ இதில் நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 4 rupees நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். we use if a person wants to keep his electricity bill below 250 rupees. அதாவது ஒரு பர்சன் வந்து 250 rupeesக்கு கீழே அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா let x be the number of units used. ஸோ x வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், எத்தனை யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது x அப்படின்ட்டு எடுத்துருக்கோம். b வந்து பேசிக் சார்ஜ், இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நெக்ஸ்ட்டு a வந்து எவ்வளோ அமௌண்ட், அதாவது எக்ஸ்ட்ரா பேசிக் சார்ஜுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோ யூனிட் போட்டிருக்கோம் எடுத்திருக்கோமோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அதில் 4 rupees வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம a அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ let a is equal to 4 be the amount for each unit use. நெக்ஸ்ட் இப்போ ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ax plus b. ஸோ ஈக்குவேஷன் என்னது ax plus b. ஸோ ஏங்கிறது அதாவது எக்ஸுங்கிறது என்ன யூனிட்ஸ், அதாவது பேசிக் சார்ஜுக்கு மேலே நம்ம எத்தனை யூனிட் எடுத்துக்கிறோமோ அது வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம அமௌண்ட் வந்து 4 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ அதை தான் நம்ம ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பேசிக் சார்ஜ். ஸோ இப்போ ஏ வந்து 4x ப்ளஸ் 110. இப்போ டோட்டல் பில் அமௌண்ட் வந்து பிலோ 250 rupees இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள். 4x ப்ளஸ் 110 லெஸ் தென் 250. ஸோ 4x லெஸ் தென் 250 மைனஸ் 110. 4x less than, இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 140. ஸோ எக்ஸ் லெஸ் தென் 140 by 4. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் 35. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து பிலோ 35 யூனிட்ஸ் இருந்தால் நம்ம வந்து அந்த எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணலாம், அதாவது 250 விட லெஸ்ஸராக நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணலாம். ஸோ இஃப் எக்ஸ் லெஸ் தென் 35 யூனிட்ஸ் தென் த பில் அமௌண்ட் இஸ் லெஸ் தென் 250 rupees. புரியுதா? ஸோ அதாவது 35 யூனிட்ஸ்க்கு கீழே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து 250 rupeesக்கு லெஸ்ஸராக அமௌண்ட் வந்து பே பண்ணலாம். Next example 2.7. Solve 3x minus 5 less than or equal to x plus 1 for x. இப்போ ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3x minus 5 less than or equal to x plus 1 இருக்கா. ஸோ 3x அதாவது x ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க, நம்பர்ஸ் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 3x minus x less than or equal to 5 plus 1. ஸோ 3x minus x அப்படின்னா எவ்வளோ வரும் 2x. ஸோ 2x less than or equal to 6. ஸோ x less than or equal to 3. ஸோ இப்போ இதை நம்பர் லைனில் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இங்கே 3 அப்படின்ட்டு நம்பர் இருக்கா, ஸோ அதை நம்பர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே x less
less than or equal to 3 இருக்கா. ஸோ less than அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், left side. ஸோ 3க்கு left side இருக்கிற எல்லா வேல்யூஸும் எக்ஸுக்கு வேல்யூஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வல் எப்படி எழுதலாம், -∞, 3. ஸோ இப்போ இங்கே 3யும் இன்க்ளூட் ஆகுமா, ஸோ less than or equal to வந்திருக்கு இல்லையா, ஸோ அதனால் அந்த 3யும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ ப்ராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா -∞, இன்ஃபினிட்டிக்கு வந்து ஓப்பன் ப்ராக்கெட் -∞, 3. ஸோ 3யும் இன்க்ளூட் ஆகிறதுனால நம்ம என்ன ப்ராக்கெட் எடுத்திருக்கோம், க்ளோஸ்டு ப்ராக்கெட் எடுத்திருக்கோம். ஓகேவா, புரியுதுங்களா எப்படி இந்த இன்டர்வல் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.8. சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். 3x minus 9 greater than or equal to 0, 4x minus 10 less than or equal to 6. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி 3x minus 9 greater than or equal to 0வா. ஸோ 3x இந்த 9 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 3x greater than or equal to 9, ஸோ x greater than or equal to 3. அடுத்து நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி பாருங்கள், 4x minus 10 less than or equal to 6. ஸோ 4x less than or equal to 6 plus 10, ஸோ 4x less than or equal to 16. ஸோ x less than or equal to 4. இப்போ இதை நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணலாம். ஸோ -∞ to +∞. ஸோ நம்பர்ஸ் பாருங்கள் 3 and 4 இருக்குங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன இருக்குது, எக்ஸ் greater than or equal to 3 இருக்குது. அப்போ greater than or equal to அப்படின்னா 3க்கு ரைட் சைடு இருக்க வேல்யூ, ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் less than or equal to 4 இருக்கா. ஸோ less than அப்படின்னா லெஃப்ட் சைடு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4, அதாவது எக்ஸுடைய வேல்யூஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஸ் 3 and 4, அதாவது 3க்கும் 4க்கும் இன்சைடில் இருக்குது. ஸோ அப்போ இது இன்டர்வலில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4 இங்கே less than or equal to greater than or equal to வந்திருக்கனால க்ளோஸ்டு ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 3, 4 ஆர் 3 less than or equal to x less than or equal to 4. ஸோ நம்ம எப்படி எழுதுகிறோம், 3 less than or equal to x less than or equal to 4. ஸோ இன்டர்வல்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு தெரியுது இல்லையா.